அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு எப்பயுமே நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நானும் பெருசா வந்து சாரீ, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி குடுப்போம். பட் மோரோவர் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லயும் அந்த மாதிரி தான் வச்சு தராங்க. ஸோ மோஸ்ட்டா அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டுன்னு வர்றது பார்த்தாலே ட்ரெஸ்ஸு, சாரீ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்னு யோசிக்கிறப்போ, அவங்க எப்பயுமே நமக்காக கேர் பண்ணி ஓனா செல்ஃப் கேருன்னு ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இந்த கிஃப்ட் கொடுக்குறப்போ வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு சொன்னாங்க. பட் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு பண்ணி பண்ணி அவங்களோட ஸ்கின் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா ப்ராபப்ளி நம்ம பசங்களோட காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுனாவது காலையில் நைட்டுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்துப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்கின் நார்மல் ஆகுமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் இட் வுட் மேக் தெம் ஃபீல் குட். அவங்களுக்கு அந்த ஃபீல் குட் அந்த ஃபீலிங்கை கொடுக்கணுன்றது தான் மெயினான விஷயம். அண்ட் நான் கொடுத்த கிஃப்ட்ஸ்லேயும் ஒரு சிலது வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஒரு சிலது அவங்க மேக்கப் போடணும், நெயில் பாலிஷ் வச்சுக்கணும், அண்ட் ஃபோனில் அதிகமாக பார்க்காம புக்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸை வந்து டெவலப் பண்ணணும், இதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இது யோசித்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே அப்போ அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி